ஸ்டெம். இதுக்கு இப்போ அதே நீங்க போனீங்கன்னா ஹெட் இதோடைய தலமா இது இந்த தலை. இப்போ இப்படியும் போகலாம் இப்படியும் போகலாம். இது சவுண்ட் டிஃபரன்ஸ். இது லோ பிச், இது ஹை பிச். ஓகேயா? இப்போ ஸ்டெம் போட்டு கீழே ஹெட் கொடுத்துருக்கேன், லெஃப்ட் சைடில் ஹெட் போட்டுருக்கேன், ஸ்டெம் கொடுத்து ரைட் சைடில் ஹெட் போட்டுருக்கேன். இதுதான் கரெக்டானது. இதை நீ இப்படி ஃபாலோ பண்ணிக்கணும். சப்போஸ் இப்படி போட்டு இப்படி போட்டுனா இதுதான் தப்பு, மார்க் பண்ணுவாங்க. அதே நீ இப்படி போட்டுனா மார்க் பண்ணுவாங்க. பொசிஷன் பார்த்துக்கணும், ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்டெம்மில் எப்படி போடுறோம் அப்படிங்கிறத மேட்டர். ஓகே, நோட்ஸ் சென்டிமீட்டர் கணக்காக எல்லாம் பார்த்துட்டு இது ஃபஸ்ட்டு ஸ்டெம் எங்கே போட்டு இங்கே போடுறேன். அடுத்து என்ன பண்ணுறேன், அப்படியே அடுத்தது எஃப்க்கு எப்போ பாயிண்ட் பண்ணுறேன். எஃப் ஆரம்பிக்கிறேன், எஃப். அடுத்து என்ன பண்ணுறேன், லைன் மேலே இருக்கு, அப்போ ஜி. அடுத்து என்ன பண்ணுறேன், அடுத்து ஏக்கு ஏ பண்ணுறேன். அடுத்து பி கீழே போயிடும். ஏன்னா பி வந்து தேர்ட் லைன், மிடில் லைன் அப்படிமா, அது அப்படியே கீழே தான் போகும் பி. அடுத்தது வந்து கவனிங்க, இந்த சாக்ரைஸ் என்ன சொல்கிறது, எந்த கம்ப்யூட்டர் நான் யூஸ் பண்ண மாட்டேன். அடுத்தது சி. ஓகேயா? இப்போ பாரு, ஸ்டெம் உங்களுக்கு ஹெட் எங்கே போட்டிருக்கேன், ஃபர்ஸ்ட் லைன் தான் போட்டிருக்கேன். நம்ம இப்போ மியூசிக் ஒரு ரோல் தான் மேலே போட்டு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன், ஃபோர்த் லைன், ஃபிஃப்த் லைன். ஃபர்ஸ்ட் லைன் இ, ஜி, தேர்ட் லைன் டி, ஃபோர்த் லைன் வந்துடும். ஆனால் நான் லைன் ஸ்பேஸில் கலந்து எழுதியிருக்கேன். இப்போ பாரு, வீட்டு கம்மி முக்கியமானது. நான் எத்தனை கவுண்டிங்குள்ள நான் எழுத சொல்லணும், நான் 10 கவுண்ட் பண்ணுறதுக்குள்ள நீ ரைட் பண்ணிட்டீங்கன்னா, நான் 10 கவுண்ட் பண்ணுறேன், நீ 5 கவுண்ட் பண்ணுறதுக்கு ரைட் பண்ணிக்கலாம். அப்படிப்பட்டவங்க மட்டும் தான் நான் கீபோர்ட் தான் கொடுப்பேன். ஓகே, நோட்ஸ் ரொம்ப முக்கியம், நோட்ஸ் தான் மெயின். இங்கே சிம்பிள்ஸ் போட்டே போட்டேன். ஓகே, இந்த சிம்பிள்ஸ்க்கு பேர் என்னம்மா, இதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்காங்க, இதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்காங்க, இதோடைய நேம் யாருக்கு தெரியும்? இது நான் சொல்லிக் கொடுத்தோமா சொல்லிக் கொடுக்கலையா? சொல்லிக் கொடுத்துருவோம், நீங்கள் படிக்கல. ட்ரிபிள் கிளப். இதுக்கு பேர் என்ன? மறக்கக்கூடாது, நல்லா ஜாலியாக இருக்கா? ட்ரிபிள் கிளப். சோகமாக இருக்காங்க. இதுக்கு பேர் என்ன? இது ட்ரிபிள் கிளப்னு பேர். இதுக்கு பேர் ஜி கிளப்னு. ஒரு எக்ஸாம் வைக்க போவாங்களா எல்லாத்துக்குமே. இந்த சி கீபோர்டில் மிடில் ஆக்டிவ் நீ வாசிக்கிறீங்களா அந்த இடத்துல. அடுத்து என்ன பண்ணுறேன், ஃபோர்த் லைன் இருக்கிறேன், அப்படியே லைன் கீபோர்டாக போகிறேன். டி. இந்த சிக்கும் டிக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு கேட்பேன். இந்த சிக்கும் இந்த டிக்கு டிஃப்ரெண்ட் இருக்கு. இந்த கிளப்பில் தான் இது சி, இன்னொரு கிளப்பில் மாறி இந்த கிளப்புக்கு இது சி. கொஸ்டின் கேட்பேன். அடுத்தது என்ன பண்ணுறேன், நல்லா கவனிக்கணும். அப்படியே ஸ்ட்ரைட்டாக எடுத்து என்ன பண்ணி ஈஸில் கொடுக்குறேன். அடுத்து என்ன பண்ணுறேன், பாயிண்ட் எஃப் கொடுக்குறேன். எஃப் கொடுத்து எஃப். அடுத்து என்ன பண்ணுறேன், ஜி டு ஜி. இந்த தனியாக கிளாஸ் வந்தீங்கன்னா 3000 ஃபீஸ் வாங்கிக்கிறேன். ஸ்கூலில் கிடைக்கிறது ஒன்றா பயன்படுத்திங்க. இது ஏ டு ஏ. அடுத்து என்ன பண்ணுறேன், மிடில் லைன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பி போட்டிருக்கேன். இந்த பிக்கு சியும் மைண்ட் வச்சுக்கணும்.